ஒரு 20% டாக்ஸ் போட்டாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அரிசியினுடைய ஏற்றுமதிக்கு. நாம அது குறித்து நம்ம வந்து ஒரு டிபேட் நாம பண்ணோம். அப்ப கூட நீங்க சொன்னீங்க இது ஒரு வகையில வந்து வரலாற்றிலேயே இல்லாத வகையில் முதல் முறையாக ஏற்றுமதிக்கு இந்திய அரசாங்கம் வந்து 20% டாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், நிறைய பொருட்களை வந்து உணவு சார்ந்த பொருட்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக நம்ம இங்கிருந்து நம்ம அனுப்புறோம். இப்போ சார் வந்து ஏற்கனவே முதல் சுற்றுல சொன்னதை போல நாம இனிப்பு பண்டங்கள் நாம அனுப்புறோம், பருப்பு வகைகள், பால் பொருட்கள்னு நிறைய அனுப்புறோம். இது எல்லாத்துக்குமே இப்ப எல்லாமே டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 35%, 38%, 51% எல்லாம் டாக்ஸ் ஆகுறது சார். இப்ப இனிப்பு பண்டத்துக்கெல்லாம் 51.5% வந்துருச்சு சார். இப்ப இது வந்து இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இங்கிருந்து இதுக்கான பணத்தை கொடுக்க போறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவர்களா, இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க கூடுதல் விலை கொடுத்தாலும் இங்க இருக்கிறவங்க என்ன கொடுக்க வேண்டி இருக்கும் சார்? சார், அதாவது முதல்ல இப்ப வந்து ட்ரம்போட இந்த மூவ்மெண்ட் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்பவுமே வந்து அவர் கடந்த முறை ஒரு ஜனாதிபதியா வரும்போதும் இதே மாதிரியான சில விஷயங்கள் தான் பண்ணாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய அதாவது பைலாட்ரல் ட்ரேட், ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு இடையில உள்ள பைலாட்ரல் ட்ரேடை வந்து ஈக்குவல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவோட எடுத்துட்டோம்னா 125 பில்லியன் நம்மளுக்கு வந்து வர்த்தகம் நடக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில. அதுல வந்து நாம ஒரு 80 பில்லியன் பண்றோம், அவங்க ஒரு 45 பில்லியன் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட் தான் அதிகமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டாரிஃப் வந்து கஸ்டம்ஸ் டாரிஃப் வந்து நம்ம வந்து அவங்களுடைய சில பொருட்கள் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குற முக்கியமான இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸா தான் இருக்கு. இப்போ லக்ஸுரி பைக்ஸ், கார்ஸ், அந்த மாதிரியான இதுக்கு தான் நம்ம வந்து ஹை டாரிஃப் போட்டிருக்கோம். இப்போ நாமளே அமெரிக்காட்ட இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றதுல க்ரூட் ஆயில் இருக்கு, இப்போ சார்கோல், கோக் நம்ம இம்போர்ட் பண்றோம், நம்மளுடைய நிலக்கரி இம்போர்ட் பண்றோம், கேஸ் டர்பைன்ஸ் இம்போர்ட் பண்றோம். அதுக்கெல்லாம் ரொம்ப வரி கம்மி தான். இந்தியா வந்து முக்கியமான பொருட்கள்லாம் வரி கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஆனா அது அமெரிக்கா எப்படி பாக்குதுன்னா, அவங்களுடைய சில பொருட்கள், உதாரணத்துக்கு வந்து அந்த லக்ஸுரி பைக்ஸ், லக்ஸுரி கார்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட 100% பைக்ஸுக்கு டாரிஃப் போட்டு இப்போ 40 வரைக்கும் வந்துருச்சு. கார்ஸுக்கெல்லாம் டெஸ்லா மாதிரி காருக்கு வந்து 125% கஸ்டம்ஸ் டாரிஃப் இருந்தது, இப்போ 70% இந்தியா குறைச்சிருக்கு. இப்போ மார்ச்ல இந்தியா வந்து பரஸ்பரம் குறைச்சிருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய இந்த மூவ்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ இந்தியா நம்ம 80 பில்லியனுக்கு அங்கே எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த பொருட்களுடைய கஸ்டம்ஸ் டாரிஃப் எல்லாம் கூடும்போது அங்க வந்து அதை வாங்க போற அமெரிக்கன் பையருக்கு அது கண்டிப்பா ஒரு 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 சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்க வந்து இந்தியாவில இருந்து வாங்குறத விட இதே பொருளை வேற நாட்டுல இருந்து வாங்கிடலாமா அப்படிங்கிற முயற்சி எடுப்பாங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசின சார் சொன்ன மாதிரி நிறைய நாட்டுக்கும் அந்த டாரிஃப் இம்போஸ் பண்ணனால அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள்ல இருந்து வாங்கும் போதும், இப்ப சைனா உதாரணத்துக்கு சைனால இருந்தோ இல்ல வேற நாட்டுல இருந்து வாங்கும் போதும் அந்த டாக்ஸ் கூடி இருக்கனால அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது போக போதான் தெரியும். ஆனா இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல முக்கியமா நம்ம இங்க இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல, பார்மசூட்டிகல்ஸ்ல, நீங்க சொன்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்ல இதுக்கான இந்திய பொருட்கள் இந்த இப்ப ஏற்றுமதி பண்ணும்போது அமெரிக்கால அதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி நிறையவே கூடியிருக்கு. அது வந்து அங்க வாங்குற பையர் எப்படி எடுத்துக்க போறாரு, அவருக்கு இந்த கஸ்டம்ஸ்ல கூட டியூட்டி கட்டி அதை வாங்கி அங்க விற்கிறதுக்கு அவருக்கான மார்ஜின் கிடைச்சதுன்னா தொடர்ந்து நம்ம கிட்ட வாங்குவாரு. இல்லைன்னா அவர் நம்மள நெருக்கடி பண்ணுவாரு, நம்மளுடைய விலையை குறைக்க சொல்லி பார்கெயின் பண்ணுவாரு, இல்லைன்னா அவர் மாற்று நாடுகளுக்கு போவாரு. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இது போக போதான் இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். இதுல வந்து பாசிட்டிவ் சைடு இருக்கு, நெகட்டிவ் சைடு இருக்குங்கிறாங்க. பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொல்லணும். பாசிட்டிவ் இதுல பாசிட்டிவ் என்ன இருக்கு சார்? இதுல பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு சைனா வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு பொருட்கள் வந்து சைனாக்கு வந்து 50% மேல டாரிஃப் போட்டிருக்காங்க. அப்ப சைனால இருந்து அமெரிக்கா வாங்குற நிறைய பொருட்களுடைய விலை ஏற்றம் இருக்கிறதுனால அந்த பொருட்களுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி சைனாக்கு மற்ற நாடுகள் இருக்கிற பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னும் சில மூவ்மெண்ட் எல்லாம் கூட நடக்குது. இப்ப சைனா மாதிரியான நாடுகள்ல இருக்கிற பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இந்தியாவில வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கு வர்றாங்க. ஏன்னா அவங்க இந்தியாவில உற்பத்தி பண்ணி அதே பொருள் அனுப்புனா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 30% அமெரிக்கால வந்து வரி கம்மியாகுது, அவங்களுக்கு சைனால இருந்து அனுப்புறதோட இந்தியால. அப்ப இந்தியாவில வந்து முதலீடு பண்ணி இந்தியாவில வந்து உற்பத்தி பண்றதுக்கு அது போன்ற விஷயங்கள் சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்ப நிலை தான். இது எப்படி வருங்கிறது போதான் தெரியும். ஆனா இது வந்து எதுவுமே இப்போ இன்னும் நெகோசியேஷன்ஸ்ல தான் சார் இருக்கு. இப்ப நான் ஏன்னா
சமீபத்துல நம்மளுடைய பிரதமர் வந்து அமெரிக்கா போயிருக்கும்போது மிஷன் 500 அப்படின்னு ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப இருக்கிற 125 பில்லியன் பைலாட்டரல் ட்ரேட 500 பில்லியனா 2030க்குள்ள மாத்துறது அப்படின்னு 2 நாடுகளுமே ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 நாடுகளுக்கு இடையில பரஸ்பர வணிகத்தை அதிகப்படுத்துவதற்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறதுல நிறைய பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த மாதிரியான வரிகள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது கண்டிப்பா அதை 2 நாடுகளுமே சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால வந்து போக போக இதோடைய இம்பாக்ட் எப்படி எந்த அளவுக்கு நெகட்டிவா இருக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் சார். ஆனா இப்பொழுதைக்கு தற்சமயத்துக்கு உடனே அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பொருட்கள் இந்த மாசம் அமெரிக்காவுக்கு ரெகுலரா நம்ம அனுப்புற மருந்து பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ், இது எல்லாமே அமெரிக்கால விலை ஏற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க அரிசி பத்தி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அரிசி வந்து அமெரிக்காவுக்கு நம்ம அதிக அளவுல ஏற்றுமதி பண்றோம். அதோடைய விலையை கூட அங்க ஏறுவது இந்த மாசம் கண்டிப்பா ஏறும். ஏன்னா அங்க இம்போர்ட் டியூட்டி கூடி இருக்கனால. அப்ப அது வந்து கண்டிப்பா அங்க உள்ள கன்சூமருக்கு இந்த விலையேற்றம் வந்து ஒரு இன்ஃபிளேஷனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அமெரிக்கால இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கும் அந்த நெருக்கடி இருக்கு. அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு நம்ம போகும்போதுதான் தெரியும் சார். பொதுவாகவே இங்க இருந்து ரொம்ப சின்ன அளவுல செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க, பெரிய அளவுல செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சார். இப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளை கம்மியாக விலைக்கு கொடுக்கறதுனால தான் இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. இப்போ அந்த பொருள் அங்கே விலை கூடுதலாக ஆகும்போது சார், ஒருவேளை வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா எடுத்தோன்னா கண்டிப்பா டவுன் தான் ஆகும் சார். ஏன்னா அமெரிக்கால வந்து நம்மளுடைய பொருட்களோட விலை பூரா ஏறும்போது அதை வாங்குற அமெரிக்கன் பையர்ஸ் வந்து நம்மளோட நெகோசியேட் பண்ணி நம்ம விலையை குறைக்க தான் பார்ப்பாங்க. அவங்க டியூட்டியை இப்ப குறைக்க முடியாது. ஸோ விலையை குறைங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆகல அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம சைடு ஆர்டர் எடுக்கணுங்கிறதுக்காக ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டர் முன் வரலாம். ஸோ இல்லைன்னா இந்த நெகோசியேஷன்ஸ் நெகட்டிவா மாறி அந்த ஆர்டர் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைக்காம கூட அடுத்தடுத்த காலகட்டத்தில் போகலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய சிறு குறு ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த விலையேற்றம் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை சரி செய்வதற்கு எப்படி நம்மளுடைய வர்த்தக அமைச்சரகம் என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்னு, ஒருவேளை நம்மளுக்கு அதுல வந்து இன்சென்டிவ்ஸ் மாதிரி பேக்கேஜஸ் கொடுத்து அந்த விலை குறைக்கிறதுல எதுவும் நம்ம சைடு கவர்மெண்ட் எதுவும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு சார். ஆனா அதை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் இல்லை சார். இப்போ அதாவது இனிப்பு பண்டங்களுக்கு அப்படின்னா 51.5% போடுறாங்க. இப்போ நம்ம இங்க இருந்து நிறைய பொருட்களை நம்ம ஏற்படுத்தணும் சார். இப்போ நம்ம கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்து அங்க போகுது சார். நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இருக்கிற கருப்பட்டி போகுது, சில்லு கருப்பட்டி போகுது, அங்கே இருக்கக்கூடிய சில அல்வா, அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி அல்வா போகுது. அப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சில பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம அடையார் ஆனந்த பவனுடைய பிராண்ட் ஐட்டம் போகுது, ஆச்சி மசாலாவுடைய இது போகுது. அதே போல் இவங்கெல்லாம் தயாரிக்கக்கூடிய மசாலா பொருட்கள் இது எல்லாமே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இந்த சில ஐட்டத்துக்கு கீழே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போது இவர்கள் விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இது இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அங்க கட்ட வேண்டிய வரியா, இல்ல இந்த பரஸ்பர வரிங்கிறதுனால இங்க நாம ஏதாவது கூடுதலா பே பண்ண வேண்டியது இருக்குமா? இல்ல சார், இது வந்து முழுக்க இறக்குமதியாளர்கள் அங்க கட்ட வேண்டிய வரி, அங்க கட்ட வேண்டிய வரி. அங்க கட்ட வேண்டிய வரி தான். அதனாலதான் அவங்க அந்த வரியை கட்டி அதை அங்க விலையை ஏற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அப்ப நம்மளுடைய பொருட்கள் அங்க விலை வந்து உள்ளூர் சந்தையில விலை ஏறும், அது கன்சூமரை வந்து பாதிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உள்ள விற்கிற வியாபாரிகள் வந்து இதை விலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்குற விலைய அவங்க நெகோசியேட் பண்ணி இன்னும் குறைக்க சொல்லுவாங்க. அப்ப அது நம்மளுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும். இதை எப்படி அரசாங்கம் சமாளிக்கலாம் எதிர்காலத்துல அப்படின்னா, அமெரிக்கா அரசாங்கத்தோட பேசி இதை வந்து இந்த வரியை குறைக்க முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா தற்காலிகமா இதனால ஏற்படுற இழப்பு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரி முன்னாடி எல்லாம் டிராபேக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டிராபேக்கை நம்மளுக்கு இந்த வரியினால ஏற்படுற பாதிப்பை சரி பண்றதுக்கு நம்ம அரசாங்கம் ஏதாவது திட்டங்கள் அறிவிச்சா அது தற்காலிகமா ஒரு நிவாரணமா இருக்கும். ஆனா நிரந்தர நிவாரணம் இதை வந்து 2 நாடுகளும் பேசி எப்படி சரி பண்றாங்க அப்படிங்கறதுலாம் இருக்கு சார். ஓகே.